தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 22வது வாரம் வெள்ளிக்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இரக்கமும் அருளும் நிறைந்த ஆண்டவர் உங்களை இந்த நாள் முழுவதும் காப்பாராக. தன் பேரன்பினால் உங்களை நிறைவடைய செய்வாராக. நீ போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உன்னை காப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இறைவன் அருட்கரம் உங்களை சுமந்து காப்பதாக. நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இறைவன் தன் வல்லமையை வெளிப்படுத்தி அதை உங்களுக்கு வெற்றியின் காரியங்களாக மாற்றிக் கொடுப்பாராக. அத்தகைய அருளுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். கடவுளுடைய அருட்கரம் உங்களோடு இருக்க உங்களை ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுடைய இதய இரக்கத்தை முழுமையாக தூய்த்து அனுபவிக்க திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒப்பற்ற ஒரு நாள் இது. இயேசுவின் திரு இதய அருகிலே வரவும், அந்த இதய துடிப்போடு நாம் உறவாடவும், நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற, நமக்காய் குத்தி திறக்கப்பட்டிருக்கின்ற, நம்முடைய வருகைக்காய் இடைவிடாமல் காத்து கொண்டிருக்கின்ற அந்த இதய அன்பிலே நிறைத்திருக்கவும், அந்த இதயத்திலிருந்து சுருந்தோடுகிற ரத்தத்தினாலே நம்மை முழுமையாக கழுவி தூய்மையாக்கி நம்மை சுத்திகரித்துக் கொள்ளவும், புனிதத்துவத்தின் வழியாக இறைவனுடைய இரக்கத்தின் மக்களாய் நாம் மாறிடவும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒப்பற்ற நாள் இது. ஆகவே இந்த நாளிலே இறையிறக்க நேரத்தில் ஆண்டுடைய பிரசனத்திலே அமர்ந்து அவரோடு உறவாடுவோம். இயேசுவின் தெய்வீக திரு இதயத்திற்கு, அவருடைய இரக்க அன்பிற்கு எதிராக செய்யப்படுகின்ற அனைத்து நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக அந்த ஒரு சில மணித்துளிகளை ஆண்டவர் பிரசனில் அமர்ந்து அவருக்கு ஆறுதல் கொடுப்பவர்களாக இருப்போம். அதைவிட மேலானது என்ன? நாளை இறைவனுக்கு ஆறுதல் கொடுப்பது, அவருடைய நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரம் செய்வது, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வது, நல்ல ஒப்பு அருட்சாதலை பங்கெடுத்து நற்கரணை ஆண்டவரை தூய உள்ளத்தோடு நம் இதயத்திலே ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து வாழ்வதைத்தானே கடவுள் விரும்புகின்றார். அத்தகைய கொடையை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இறை இரக்கத்தை முழுமையாக தூய்த்து அனுபவிப்போம். இரக்கத்தின் மக்களாக வாழ இறை அருளை கேட்போம். அன்பார்ந்த சகோதரமே, இறை இரக்கத்தின் மக்களாக வாழ விரும்புகிற நமக்கு இன்றைய முதல் வாசகம் கூட அதற்கான ஒரு வழியைத்தான் சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்விலே மிக எளிதாக நாம் தவறுகின்ற ஒரு சூழல் இது. என்னவென்றால், ஒரு பிரச்சனை நம்முடையதாக இருக்குமே என்றால் அதற்காக நாம் வரிந்து கட்டிக்கொண்டு வாதாடுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். அதே வேளையிலே ஒரு பிரச்சனை மற்றவர்களாக இருந்ததென்றால் மிக எளிதாக நீதிபதிகளாக மாறி அவர்களை தீர்ப்பிடுபவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து மாலை கண்ணுறங்க செல்லும் வரைக்கும் எத்தனை முறை நம்முடைய நாவினை கொண்டு பிறரை தீர்ப்பிட்டிருக்கின்றோம், பிறரை குற்றப்படுத்தி இருக்கின்றோம், பிறரை குறை கூறி இருக்கின்றோம், பிறரும் இருக்கின்ற பலவீனங்களை பெரிதுபடுத்தி பேசி இருக்கின்றோம், நம்முடைய சொல்லால் பிறரை அவமானப்படுத்தி இருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். இதோ இந்த நாளிலே பவுலடியார் அன்று குருதி நகர மக்களிடம் இருந்த குறைபாடை சொல்லிக்காட்டி நம்மிடம் இருக்கின்ற இந்த குறைபாடை களைந்தெறிய அழைப்பை விடுக்கின்றார். ஏன் தீர்ப்பிடக்கூடாது? நம்மை தீர்ப்பிடுபவர் யார்? யாருக்கு அந்த அதிகாரம் உண்டு என்பதை பற்றியெல்லாம் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் பேசுகின்றார். ஏன் நாம் தீர்ப்பிடக்கூடாது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நாம் எதை கொண்டு தீர்ப்பிடுவோம்? நாம் கண்டதை, நாம் கேட்டதை கொண்டு, நம்மோடு இருக்கிற மனிதர்களை மையமாக கொண்டு, நம்முடைய தனிப்பட்ட அனுபவத்தை கொண்டு நாம் பிறரை தீர்ப்பிடுவோம். அந்த காரியத்தை செய்த மனிதனுடைய உளப்பாங்கையோ உள்நோக்கையோ அவனுடைய பலவீனத்தையோ நாம் அறிந்தவர்கள் அல்ல. வெளியிலே பார்ப்பதை கொண்டு நாம் தீர்ப்பிடுகின்ற பொழுது பெரும்பான்மையான தீர்ப்புகள் தவறாக அமைந்து விடுகின்றன. எனவேதான் மத்தேயு 7:1 என்று சொல்கின்ற பொழுது, யாரையும் நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், அப்போதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் எந்த தீர்ப்பு எடுகிறீர்களோ அதே தீர்ப்பை நீங்களும் பெறுவீர்கள் என்று மிகவும் ஒரு கண்டிப்பான ஒரு கட்டளையை கடவுள் சொல்வதாக இருக்கின்றது. நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நாம் தீர்ப்பிடுகின்றோம். எனவேதான் கண்டதும் பொய், கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வதை போல நாம் விசாரிக்காமல் தீர்ப்பிட்டு விடுகின்றோம்.
எனவேதான் பவுல் சொல்லுகின்றார், யார் எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, எத்துணை தீர்ப்புகள் வழங்கினாலும் அதை பற்றி எனக்கு கவலை அல்ல என்று சொல்லி, ஏனெனில் நான் என் மனசாட்சி பிரகாரம் ஆண்டோடைய அழைத்தலுக்கு ஏற்ற விதத்திலே நான் பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற சொல்லி கடவுள் மக்களுக்கு முன்னால் பேசுவதாக இருக்கின்றது. அப்படி என்றால் யார்தான் தீர்ப்பிட முடியும்? அதையும் பவுலடிய சொல்கின்றார். எனக்கு தீர்ப்பிடுகின்ற ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கடவுள் மட்டுமே மனிதனை நேரிய விதத்திலே தீர்ப்பிட முடியும். ஏனெனில் நம்மை படைத்தவர் அவர், நம்முடைய உளப்பாங்கை அறிந்திருக்கின்றவர் அவர், நம்முடைய பலவீனங்களை தெரிந்திருக்கின்றவர் அவர், நம்முடைய உள் நோக்கங்களை முழுமையாக கண்டிருக்கின்றவர். எனவே அனைத்தையும் அறிந்திருக்கின்ற அவரால் மட்டுமே நேர்மையான உண்மையான தீர்ப்பை வழங்க முடியும் என்கின்ற அந்த உரிமையை சொல்கிறார். அதைத்தான் அவர் சொல்லி காட்டுகின்ற பொழுது, இருளில் மறைந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கக்கூடியவர் அவர். ஏனெனில் நாம் நாடகமாடி மற்றவர்களை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. இருளில் உள்ளத்தில் மறைந்திருக்க அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக மாற்றக்கூடியவர் அவர். உள்ளத்தின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துகின்றவர். நாம் எத்தகைய நோக்கத்தோடு அந்த காரியத்தை செய்தோம் என்பதையும் அறிந்தவராக இருக்கிறார். எனவே அவர் இடுகின்ற தீர்ப்பு தான் நேரியது என்கின்ற அந்த உணர்வை சொல்லி நாம் யாரையும் தீர்ப்பிடாமல் இருக்க வேண்டும், யாரையும் குற்றப்படுத்தாமல் இருக்க வேண்டும். கடவுள் மீண்டும் வர வரை யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் என்று ஒரு வேண்டுகோளையும் வைப்பதாக இருக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, இந்த நாள் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம் நாவினை தவறாக பயன்பட்டு தீர்ப்பிட்ட தருணங்களுக்காக, பிறரை குற்றப்படுத்திய நேரங்களுக்காக மன்னிப்பை கேட்போம். ஏனெனில் நமக்கு பிறரை தீர்ப்பிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. நாமும் கடவுளுடைய தீர்ப்புக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். அப்பொழுது நம்முடைய ஆன்மாவை நாம் தூய்மையாக்க முடியும். பிறருக்கு எதிராக நாம் சொல்கின்ற சொல்லையும் செயலையும் நாம் தனித்து கொள்ள முடியும். ஏனெனில் கடவுளுடைய தீர்ப்பு வேறு விதமாக இருக்கும். மனிதன் புறத்தை பார்த்து தீர்ப்பிடுகின்றான், கடவுளோ அகத்தை பார்த்து தீர்ப்பிடுகின்றாகவே நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்போம். தீமைகளை விலக்கு, நல்லதை செய் என்று சொல்லுகின்றார். நம்மிடம் இருக்கின்ற குறை கூறுகின்ற தீமையை தகர்த்தெறிவோம். நல்லதை பேசி நல்லதை சொல்லி நன்மை செய்பவர்களாக இருப்போம். கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாக அனுபவிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இரக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக இரக்கத்தின் நாளிலே உம்முடைய இரக்கத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதே வேளையிலே நாங்களும் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க எங்களுக்கு துணை புரிவீராக. தீர்ப்பிடும் குணத்தினாலே எத்தனையோ நேரங்களிலே உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பிறருக்கு கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம். உம்முடைய இரக்கத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்தி இயேசுவே இந்த நேரத்தில் மன்னிப்பை கேட்கின்றோம். உம்முடைய அன்பினால் எங்கள் இதயம் குத்தி கிழிக்கப்படும், அதன் வழியாக எங்களிடம் இருக்கின்ற அந்த அகந்தை, ஆணவம், தீர்ப்பிடும் குணங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படவும், உம்முடைய அன்பும் இரக்கமும் முழுமையாக நிறைந்திருக்கவும், அதை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற மக்களாக வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக. தகப்பனே, நாங்கள் பாடுவதை போல தினமொரு வரம் வேண்டும், தீர்ப்பிடாத குணம் வேண்டும். அத்தகைய வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன், தெய்வமே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத